இன்னைக்கு அகில இந்திய அளவில் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய ஆட்சி பல மாநிலங்களில் இருந்தாலும் தலைவலி கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி தான் இருந்து வருது. டிஎம்கே மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாம்ஷெல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மம்தாவை காட்டிலும் பினராயி விஜயனை காட்டிலும் மற்ற எவரை காட்டிலும் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அக்ரெசிவ் லீடராக ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் உடல்நலக்குறைவு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். முதலமைச்சருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்ஜியோ சோதனையில் உடல்நிலை இயல்பாக இருப்பது தெரியவந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்து கொண்டே பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முகாமிற்கு மனு அளிக்க வந்த பயனாளிகளிடமும் பேசி விவரங்களை கேட்டறிந்தார். இந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்து கொண்டே பிரதமர் மோடியிடம் கொடுப்பதற்கான கோரிக்கை மனுவை அனுப்பி வைத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். பிரதமர் மோடி 2 நாட்கள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார். முதலமைச்சர் மருத்துவமனையில் இருப்பதால் பிரதமரை நேரில் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் மருத்துவமனையில் இருந்து கொண்டே பிரதமரிடம் கொடுப்பதற்கான கோரிக்கை மனுவை தலைமை செயலாளர் மூலமாக கொடுத்து அனுப்பியுள்ளார் ஸ்டாலின். எம்பி கனிமொழியும் முதலமைச்சரை மருத்துவமனையில் சந்தித்துள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து மண்டல பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் இருந்தவாறு திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லமா. திமுகவுடைய வழக்கமான அடுத்தடுத்த சாதனைகளில் மைல்கல். இது இப்போ நமக்கு தெரியாது. 50 வருஷத்துக்கு அப்புறம் தலைமுறை சொல்லும், ஸ்டாலின் மாதிரி ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லும். ஆட்சி பண்ற மாதிரி இருந்தா இனிமேல் யாராவது ஆட்சி பண்ற கட்சி ஆரம்பிக்க அரசியல் வரீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பண்ண ஆட்சி மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும்.